ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல் டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் செகண்ட் பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ், இப்போ நம்ம முத பார்க்க போகிறது நோவா லான்ச்சர். அதுக்கு நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். நோவா லான்ச்சர்னு சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நோவா லான்ச்சர் வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணோடனே அது உங்கள் ஹோமுக்கு வந்துடும். ஹோம் பேஜ்க்கு வந்தோடனே அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே சூஸ் யோர் இனிஷியல் லே அவுட்னு கேட்கும். நான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரெஷ் தட்டுறேன். நீங்கள் இந்த மூணில் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தட்டலாம். நெக்ஸ்ட் சூஸ் யுவர் தீம், நான் டாக் தட்டுறேன். நெக்ஸ்ட் சூஸ் யுவர் ட்ராவர் ஸ்டைல், நான் ஸ்வைப் அப் தட்டுறேன். அப்ளை. ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட டிஃபால்ட் பர்சனலைஸ்டெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம நோவா லான்ச்சர் தட்டினோன்னா அதோட செட்டிங்ஸ்க்கு நம்ம மாறிடுவோம். நோவா லான்ச்சர். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஸை பார்க்குறதுக்கு நம்ம ஸ்வைப் அப் பண்ணணும். சர்ச் ஆப்ஸ் வந்துடுச்சு. நம்ம கீழேருந்து மேலே இருக்கலாம். நம்மக்கிட்ட நம்ம ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அதெல்லாம் இதில் வந்துடும். சில ஆப்ஸோட ஸ்டைல் வந்து மாறிடும். அதாவது அதோட ஐகானோட ஸ்டைல் வந்து மாறிடும். ஃபோல்டர் இந்த இப்போ இங்கே சர்ச் ஆப் பண்ணோன்னா இங்கேருந்து இப்படி இழுக்க வேண்டியதான். மேலே சர்ச் ஆப்ஸ் இருக்கும். ஆப் சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நோவா லான்ச்சர் போயிட்டோன்னே இதோட நோவா செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து இதோட குவான்டிட்டியை ஏற்றிக்கலாம். ஓகே, டன். நோவா லான்ச்சர் சரிங்களா. அப்புறம் நோவா செட்டிங்ஸ் ஸ்க்ரீன் டன். அப்புறம் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இண்டிகேட் கலர், ஆட் ஐகான்ஸ் டு ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் ஆச்சு. அப்புறம் ஆப் ட்ராவரோட செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றலாம். ஓகே, நான் 3 to 5 வைக்கிறேன். நான் 3 to 3 வைக்கிறேன். டன். இப்போ நீங்கள் நோவா லான்ச்சர் செட்டிங்ஸ்க்கு மாற்றணும். லான்ச்சர் எழுத்திங்கன்னா இதோட நீங்கள் செட்டிங் பண்ண ஸ்டைலுக்கு அது மாறிடும். ஓகே வியூவர்ஸ், அடுத்து நம்மளோட ஆப் வந்து SwiftKey. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம SwiftKey பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் அண்ட் சர்ச் SwiftKey. இந்த SwiftKey கீபோர்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இன்ஸ்டால் பண்ணோன்னே அது உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ SwiftKey கீபோர்டை கிளிக் பண்ணுங்கள். எனேபிள் SwiftKey, செலக்ட் SwiftKey, கெட் பெட்டர் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணுவோம். ஓகே, லாங்குவேஜ் இன்புட் அண்ட் security input, last pass, SwiftKey keyboard and SwiftKey keyboardனு இருக்குது. ஒன்றாவதுல SwiftKey keyboardை நம்ம எனேபிள் பண்ணிடலாம். ஓகே, சரி SwiftKey. ரெண்டாவது கெட் பெட்டர் ப்ரெடிக்ஷன்ஸ். நம்ம சைன்இன் வழியாக கூகுள் சைன்இன் பண்ணலாம். இப்போ எனக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது. நான் வந்து என் அக்கௌண்ட் தட்டுறேன். லோட் பண்ணிட்டுருக்கு. ஓகே, SwiftKey account want to access your Google account. This is allow SwiftKey. ஓகே allow தட்டிடலாம்.
சைனிங் இன். ஓகே, சைன்இன் சக்ஸஸ்ஃபுல். ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளோட செட்டிங்ஸ் நம்ம மாற்றலாம். ஒவ்வொரு தீமே லாஸ்ட் பாஸ் SwiftKey கீபோர்ட் அண்ட் SwiftKey கீபோர்ட்னு இருக்குது. ஒன்றாவதுல SwiftKey கீபோர்ட்டை நம்ம எனேபிள் பண்ணிடலாம். ஓகே, சரி SwiftKey. ஓகே, SwiftKey. ரெண்டாவது கெட் பெட்டர் ப்ரெடிக்ஷன்ஸ். நம்ம சைன்இன் வழியாக கூகுள் சைன்இன் பண்ணலாம். இப்போ எனக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது. நான் வந்து என் அக்கௌண்ட் தட்டுறேன். லோட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, SwiftKey account want to access your Google account. This is allow SwiftKey. ஓகே allow தட்டிடலாம். சைனிங் இன். ஓகே, சைன்இன் சக்ஸஸ்ஃபுல். ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளோட செட்டிங்ஸ் நம்ம மாற்றலாம். ஒவ்வொரு தீமையும் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, நம்மளோட கீபோர்ட் வந்து இதோட ஸ்டைலுக்கு மாறிடும். பாருங்க, SwiftKey. ஓகே, வந்துருச்சு. ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.